பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் சீரியல் தானே ஐயனார் துணை. இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா வானதியும் பாண்டியனும் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வானதி வீட்டுக்கு தெரிய வருது. வானதியோட அண்ணன் பாண்டியன் வீட்டுக்கே போயிட்டு பாண்டியன்கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ சோழன் பாண்டியனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு வானதியோட அண்ணன் நிலாவை ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பல்லவன் எதுவும் சொல்ல முடியாமல் ரொம்பவே கோபப்பட்டு உட்காந்துருக்காரு. வானதியோட அண்ணன் வீட்டில் வந்து சண்டை போடும்போது நடேசன் வீட்டில் இல்லை, அவர் வெளியில் போயிருக்காரு. வானதியோட அண்ணன் போனதுக்கு பிறகு பல்லவனு கோவப்பட்டு வீட்டில் கதவை போட்டு உடைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நடேசன் வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏடா இப்போ கதவை போட்டு உடைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு பல்லவன். என்னடா அவன்கிட்ட தான் கேட்டுருக்கேன், நடந்தது என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பல்லவன் ஒன்னாலதான் கண்டவெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணை தரக்குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, புரியுற மாதிரி சொல்கிறாரு நடேசன் கேட்குறாரு. அதுக்கு பல்லவன் வானதியோட அண்ணன் வந்து நிலானியை ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டான். அதை பார்த்துட்டு என்னால் எதுவும் செய்ய முடியல, நீ ஒரு ஆம்பளை தானே, போய் கேளியா, உன்னாலதான் வந்து இப்படி தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு பல்லவன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கோவப்பட்டு நடேசன் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு கடை வீதிக்கு வெளியில் போகிறாரு. வெளியில் போய் கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வானதியோட அண்ணன் வராரு. டேய் நில்லுடா, நான் உனைய பார்க்கதே வந்தேன் அப்படிங்கிறாரு. என்னையா சொல்லு அப்படிங்கிறாரு. என்னையா என் வீட்டுக்கு வந்து என் மருமகள் நீ தரக்குறைவாக பேசினியாமேண்டு வானதியோட அண்ணனை பார்த்து நடேசன் கேட்குறாரு. அதுக்கு வானதியோட அண்ணன் ஆமாம் நான் பேசினேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நடேசன் வானதியோட அண்ணன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே கூட வந்திருக்கவங்களா நடேசன் அடிக்க வர்றாங்க. உடனே நடேசன் இடுப்பில் சொல்லியிருக்க கத்தி எடுத்து காமிக்காரு. வாங்கடா இப்போ என் பக்கத்துலேயே வாங்க, இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவேன் தான். டேய் நல்லா கேட்டுக்க, இனிமேல் என் மருமகளை நீ தரக்குறைவாக பேசுன்னு நினச்சா இந்த கத்தியால் உனைய குத்திருவேண்டு நடேசன் வானதி அண்ணனை பார்த்து பேசுகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவன் அப்பா வெளியில் போகிறாரு, என்ன பண்ணுறான்னு பார்க்க ஓடி வந்து பார்த்தா இங்கே நடேசன் வானதியன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி சீரியல் பரபரப்பாக இருக்குது. இந்த சீரியலில் வானதி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுரசனத்தவர்களை இப்போ இன்னொரு பார்க்கலாம். ஐயனார் துணை சீரியலில் வானதி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் அக்ஷயா ராய். இவருடைய சொந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் புவனகிரிங்க. இவங்க இப்போ விஸ்காம் தேர்ட் இயர் எஸ்ஆர்எம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்காஸ் ஜுவல்லரி, ஜிஆர்பின்னு, ராஜ்மஹல்னு பல அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நடிச்சிருக்காங்க. ஐயனார் துணை சீரியல் தான் அக்ஷயா அவங்களுடைய முதல் சீரியல். தன்னுடைய முதல் சீரியலே யதார்த்தம் நடிப்பை வெளிப்படுத்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அக்ஷயா இப்போ ஒரு மூவிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மூவி ஒன்று ரிலீஸ் ஆகலை. அக்ஷயா அவங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Redable 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.